கல்முனை விவகாரம் பலவு தரப்பட்ட விமர்சனங்களையும் கேள்விகளையும் இன்றைக்கு மாத்திரமல்ல, கடந்த காலங்களாக 20 ஆண்டு காலங்களாக நம்முடைய பகுதியில் ஒரு அபாய நிலையை சொல்வது போன்று, ஏதோ வெள்ள அனர்த்தம், சுனாமி அனர்த்தம், சூறாவளி வருவது போன்று ஒவ்வொரு 5 வருட காலத்திற்கு ஒரு முறை நம்முடைய கல்முனை என்ன போகுது, கல்முனை பழி ஆக போகுது என்று சொல்லியோ தனது தேர்தல் லாபங்களுக்காக இதர கட்சிகள் அவர்களுடைய அந்த முஸ்தீபை செய்து வந்தார்கள். இதுல ஏனைய சமூகங்கள் போன்று தென்கிழக்கில் வாழுகின்ற முஸ்லிம் சமூகம் அரசியல் அனாதைகளாகவோ அல்லது அரசியலில் அறிவுசார் இல்லாதவர்களாக நாங்கள் இயங்க முடியாது. ஏனென்றால் எம்எஸ்காரியப்பர், பெருந்தலைவர் அஷ்ரப் போன்றவர்கள் நீதமாக நமக்கு அரசியல் கற்றுத்தந்தவர்கள். எனவே அந்த வரிசையில் இருந்த இந்த தென்கிழக்கு முஸ்லிம் சமூகம் அவற்றை நாங்கள் பிழையாக பயன்படுத்த முடியாது. ஆனால் அரசியல் கலாச்சாரத்தை தனது சுயலாபங்களுக்காக மாற்றி ஒரு அரசியலுக்காக நான் தேர்தல் காலங்களில் கூட அதை தெளிவாக நான் சொல்லி வந்தேன். 89ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டைய தேர்தல் போன்றே ஒரு தேர்தல் ஏற்பட்டது. பெருந்தலைவர் அஷ்ரப் ஒரு சில வாக்குகளால் 2 ஆசனத்தை இழந்தார். காரணம் இதே போன்றுதான். இன்று நாங்கள் அன்றைக்கு யூஎன்பி மோகம் ஒரு சமுர்த்தியை தந்தா, ஒரு கூப்பன் கடையை திறந்தா ஏதோ நம்முடைய நாட்டை வல்லரசாக்குவது போன்று எதிர் அரசியல்வாதிகள் அரசியல் பிரச்சாரம் செய்தார்கள். அதை கண்டு உண்மையாக ஒரு சில வாக்குகளால் பெருந்தலைவர் அஷ்ரப் வஞ்சிக்கப்பட்டார். அதிலும் பெருந்தலைவர் அஷ்ரஃபும் ஷேக் இஸ்ஸுதீன் அவர்களும் அந்த தேர்தலில் மேடைகளை, அரசியல் மேடைகளை பள்ளிக்கூடங்களாக மாற்றிய வரலாறுகளும் அந்த நினைவுகளும் இன்னும் நமது மனங்களில் இருக்கும். மேடையிலே வந்து கரும்பலகையை வைத்து இதுதான் இனவிகிதாசாரம், இதுதான் 5.12.5 என்கின்ற வெட்டுப்புள்ளியை கழித்தால் இவ்வாறுதான் 5 வீத வெட்டுப்புள்ளியாக வரும். எனவே நீங்கள் ஒன்று சேர்ந்து வாக்களியுங்கள். அவ்வாறு வாக்களித்தால் நாங்கள் 3 பிரதிநிதித்துவத்தையும் குறைந்தது பெற முடியும். ஏனைய கட்சியில் இருந்து ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் வந்தால் நமக்கான நான்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாம காலத்துக்கு காலம் மேடை அலங்காரங்களையும் ரத்தங்களையும் சூடாக்குகின்ற அந்த செயல்களை கேட்டு நாங்கள் பிரித்தாளப்பட்டோம். அந்த பிரித்தாளுகை தான் இன்று நமது ஏதோ காசாவில் இருக்கின்ற மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளுக்கு, ஈரானுக்கெல்லாம் நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம். காசாவில் இருக்கிற மக்களுக்காக ஒற்றுமைப்படவில்லை இதர அராபிய தேசங்கள் என்று நாங்கள் முகநூல்களில் விமர்சனம் செய்கின்றோமே தவிர 1 கிலோமீட்டருக்கு இருக்கிற 2 ஊர் ஒற்றுமைப்படுவதற்கு நமக்கு மனமில்லை. 1 கிலோமீட்டருக்குள் இருக்கிற 2 இனம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நமது மனங்களில் இடமில்லை. எதை சொன்னாலும் அரசியலில் தமிழன், முஸ்லிம், பரங்கியன், சிங்களவன் என்கின்ற அந்த கோஷத்தை நமது மனங்களில் விதைத்திருக்கிறார்கள். இதனால் தான் இந்த மக்கள் இவ்வளவு காலம் பெருந்தலைவர் அஷ்ரப் மரணித்து இந்த 24 வருடங்கள், இந்த 24 வருடங்களுக்கு பிறகும் இவங்களுக்கு வாக்களிப்பதை விட யாருக்காவது வாக்களிப்போம் என்கின்ற ஒரு மனோநிலைக்கு இன்று எல்லா தேசங்களிலும் மக்கள் வந்திருக்கிறார்கள். அவ்வாறு வாக்களிக்கின்ற நேரம் சமூகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒத்து ஓடுகின்ற நேரம் நாமளும் அதனோடு சேர்ந்து பயணிக்கின்றவை பெருந்தலைவர் அஷ்ரப் காட்டி தந்த அரசியல் அல்ல, கட்சியின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.